எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, வாட் இஸ் எஸ்கியூஎல், எஸ்கியூஎல்னா என்ன, எதுக்காக நம்ம எஸ்கியூஎல் வந்துட்டு கற்றுக்குறோம், அண்ட் எஸ்கியூஎல் எந்தெந்த இடத்துலலாம் ஒர்க் ஆகுது, அண்ட் மை எஸ்கியூஎல் ஒர்க் பெஞ்சை எப்படி நம்மளுடைய டெஸ்க்டாப்பில் இன்ஸ்டால் பண்ணலான்னு சொல்லிட்டு சிம்பிளாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம இந்த வீடியோவில் வந்துட்டு பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ வாட் இஸ் எஸ்கியூஎல்? எஸ்கியூஎல்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரக்சர்ட் query லாங்குவேஜ். சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு டேட்டாபேஸோட கம்யூனிகேட் பண்ணுற லாங்குவேஜ் தான் பார்த்தீங்கன்னா எஸ்கியூஎல். ஸோ எஸ்கியூஎல் யூஸ் பண்ணி நம்மளால் டேட்டாவை சேவ் பண்ண முடியும், ரிட்ரீவ் பண்ண முடியும், அப்டேட் பண்ண முடியும், அண்ட் டெலீட் பண்ண முடியும். ஸோ உதாரணமாக எக்ஸாம்பிள், நான் இங்கே ஸ்கூல் டேட்டாபேஸ் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஸ்கூல் டேட்டாபேஸில் ஸ்டூடெண்ட்ஸோட டீட்டெயில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸோட டீட்டெயில்ஸ் லைக் ஸ்டூடெண்ட் ஐடி, நேம், அவங்களுடைய அவங்களுடைய இமெயில், இதெல்லாம் நம்ம எங்கே ஸ்டோர் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் டேட்டாபேஸ்க்குள்ளே நம்மளால் ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ அது எப்படி நம்ம ஸ்டோர் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா எஸ்கியூஎல்ன்ற ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வச்சு தான் நம்மளால் ஸ்டோர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ டேட்டாபேஸோட கம்யூனிகேட் பண்ணுற லாங்குவேஜ் தான் பார்த்தீங்கன்னா எஸ்கியூஎல்க்கு. ஓகேங்களா? ஸோ எதுக்காக எஸ்கியூஎல் நம்ம வந்துட்டு கற்றுக்குறோம்? ஸோ மோஸ்ட்டாக எஸ்கியூஎல் வந்துட்டு எந்தெந்த ரோல்ஸு ஜாப்ஸ்க்கெல்லாம் வந்துட்டு யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, மெயின்லி டேட்டா அனலிஸ்ட், டேட்டா சயின்டிஸ்ட், சாஃப்ட்வேர் டெவலப்பர், டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர். ஸோ இந்த மாதிரி நிறைய ஐடி ரோல்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா எஸ்கியூஎல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான் ரொம்ப யூஸ் ஆகும். ஸோ உதாரணமாக இப்போது நான் டேட்டா அனலிஸ்ட் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ பவர் பிஐ, டேப்லூ, எக்ஸல் மாதிரி டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது பேக் எண்டில் எஸ்கியூஎல்ன்ற ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான் இங்கே மெயினாக ரோல் ப்ளே ஆகுது. ஓகேங்களா? ஸோ எஸ்கியூஎல் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? ஸோ எஸ்கியூஎல் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, சிம்பிளாக இந்த நாலு ஸ்டெப் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு யூசர் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா எஸ்கியூஎல் தராங்க. ஸோ அந்த எஸ்கியூஎல் கோரி என்ன பண்ணுன்னா டேட்டாபேஸோட சர்ச் பண்ணி அதுலேருந்து இன்ஃபர்மேஷனாக எடுத்து நமக்கு அவுட்புட்டை வந்துட்டு ஷோ பண்ணுவாங்க. ஓகேங்களா? தான் இந்த இடத்துல கொடுத்துருக்கா பாருங்களேன். ஸோ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா நான் இந்த இடத்துல ஒரு கொரி கொடுத்துருக்கேன். இது நம்ம அப்கமிங் வீடியோஸில் இந்த கொரிலாம் நம்ம வந்துட்டு கற்றுக்கலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா, மை எஸ்கியூஎல் நம்மளுடைய எப்படி என்னுடைய டெஸ்க்டாப்பில், அதாவது நம்ம டெஸ்க்டாப்பில் இன்ஸ்டால் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா, உங்களுடைய க்ரோம் ப்ரௌசர் எடுத்துக்கோங்க. இந்த க்ரோமில் இந்த சர்ச் பாரில் மை எஸ்கியூஎல் சொல்லிட்டு சர்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மை எஸ்கியூஎல் சர்ச் பண்ணோடனே ஃபர்ஸ்ட் ஒரு லிங்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டவுன்லோட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் ஸ்க்ரால் டவுன் பண்ணிங்கன்னா மை எஸ்கியூஎல் கம்யூனிட்டி எடிஷன் சொல்லிட்டு இருக்கும். ஸோ இந்த இடத்துல ஜிபிஎல் டவுன்லோட்ஸ் இருக்கா, இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மை எஸ்கியூஎல் இன்ஸ்டாலர் ஃபார் விண்டோஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சரிங்களா? ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்போ உங்களோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எதுன்னு சொல்லிட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு லேட்டஸ்டான வெர்ஷன் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ அதுதான் பெட்டர் ஆப்ஷன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் செகண்ட் லிங்க்கை நான் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ நான் இந்த இடத்துல டவுன்லோட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லாகின் சைன்அப் கேட்கும். அதெல்லாம் நமக்கு சைன்அப் பண்ண வேணாம். ஜஸ்ட் இந்த இடத்துல கிளிக் பண்ணிக்கோங்க. இது டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மை எஸ்கியூஎல் எனக்கு இன்ஸ்டால் ஆகிருக்கு. ஸோ இதை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ டைம் கொஞ்சம் நேரம் எடுக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே. ஸோ இந்த இடத்துல எஸ் கொடுத்துக்கோங்க. எஸ் கொடுத்தோடனே இந்த இடத்துல டைம் லோட் ஆகும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே சர்வர் கிளைண்ட் ஃபுல் கஸ்டம் சொல்லிட்டு இருக்கும். ஓகேங்களா? சார் நான் இந்த இடத்துல ஃபுல்லுன்னு சொல்லிட்டு நான் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு மைஸ்கல் சர்வர், மைஸ்கல் ஷெல்லு, மைஸ்கல் ரூட்டர், ஒர்க் பெஞ்ச், டாக்குமெண்டேஷன், சாம்பிள்ஸ் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ இந்த இடத்துல நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் முன்னாடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் ஆகிருக்கு. நான் நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன்.
இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சர்வர் இன்ஸ்டால் ஆகும், ஒர்க் பெஞ்ச், ஷெல், ரவுட்டரில் இன்ஸ்டால் ஆகும். ஸோ இந்த இடத்துல நான் எக்ஸிக்யூட் கொடுக்குறேன். ஸோ இந்த இடத்துல எனக்கு எல்லாமே டிக் மார்க் வரணும். ஸோ எல்லாமே டிக் மார்க் வந்துருச்சுன்னா ஸோ நம்மளை நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு நம்ம போகலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆகிருக்கு. ஸோ இந்த இடத்துல நெக்ஸ்ட் கொடுத்துப்போம். இந்த இடத்துல நான் நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் கம்ப்யூட்டர். ஸோ இதெல்லாம் நீங்கள் எதுவும் பண்ணுறாங்க. ஸோ அப்படியே டேரக்ட் நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த இடத்துல பாஸ்வேர்டு வந்துட்டு கேட்குது, ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல பாஸ்வேர்டு நீங்கள் வந்துட்டு கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த பாஸ்வேர்டு நீங்கள் வந்துட்டு போட்டுக்கோங்க. இப்போ நான் இந்த இடத்துல பாஸ்வேர்டு நான் வந்துட்டு போடுறேன். ஸோ இந்த தான் பாஸ்வேர்டு ஓகே ஆகிடுச்சு. நான் நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். அப்படியே டைரெக்டாக நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இந்த இடத்துல எக்ஸிக்யூட் கொடுத்துக்கோங்க. இது ரொம்ப நேரம் ஆகாது, சர்வர் ஸ்டார்ட் ஆகிறதும். இந்த இடத்துல ஃபுல்லாக டிக் மார்க் வந்துச்சுன்னா அவ்வளோதான், நம்மளுடைய MySQL இன்ஸ்டால் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இது எனக்கு எல்லாமே இன்ஸ்டால் ஆகி நான் இந்த இடத்துல ஃபினிஷ் கொடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு கொடுத்து இந்த இடத்துல நான் ஃபினிஷ் கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த இடத்துல ரூட்டுன்னு கேட்குதா, பாஸ்வேர்ட் நம்ம முன்னாடி நீங்கள் க்ரியேட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த பாஸ்வேர்ட் இந்த இடத்துல வந்துட்டு கொடுத்துக்கோங்க, ஓகேங்களா? கொடுத்துட்டு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கனெக்ஷன் சக்சீடுன்னு சொல்லிட்டு வரும். ஸோ வந்துடுச்சுன்னா நெக்ஸ்ட் கொடுத்துட்டு இந்த இடத்துல எக்ஸிக்யூட் மட்டும் பண்ணிக்கோங்க. எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. ஸோ நான் இந்த இடத்துல ஃபினிஷ் கொடுத்துக்கிறேன். ஃபினிஷ் கொடுத்துட்டு ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ SQL எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆகிடுச்சு, ஓகேங்களா? ஸோ SQL ஒர்க் பெஞ்ச் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இந்த இடத்துல லோக்கல் இன்ஸ்டன்ஸு சொல்லிட்டு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நான் இந்த இடத்துல நான் முன்னாடி நான் ப்ராஜெக்ட் பண்ணேன். ஸோ அது ஒரு ஃபைல் தான் இது. இந்த இடத்துல நான் நியூ ஃபைல் சொல்லிட்டு க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜூம் பண்ணிக்கிறேன். ஸோ நம்மளுடைய ஃபர்ஸ்ட் டேட்டாபேஸ் நம்ம இந்த இடத்துல க்ரியேட் பண்ண போகிறோம், ஓகேங்களா? ஸோ க்ளோஸ் பண்ணி ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்மளோட டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு என்ன query நம்ம கொடுக்க போகிறோம்னா create database அண்ட் டேட்டாபேஸோட நேம். ஸோ எக்ஸாம்பிள் நான் இந்த இடத்துல டேட்டாபேஸ் நேம் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்டு நான் இப்போதைக்கு கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு ஸோ இதை நீங்கள் என்ன பண்ணணும்னா செலக்ட் பண்ணி இந்த இடத்துல லைட்னிங் சிம்பிள் இருக்குல்ல, இதை நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா ஒரு டேட்டாபேஸ் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு, சரிங்களா? ஸோ இது நம்ம இன்னும் வெரிஃபை பண்ணுறதுக்கு இந்த இடத்துல ஸ்கீமாஸ்ன்னு இருக்குல்ல, ஸோ இந்த இடத்துல இந்த ரெஃப்ரெஷ் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீ ஸ்டூடெண்ட்னு ஒரு டேட்டாபேஸ் க்ரியேட் ஆகிருக்கா. ஸோ இப்போது நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த டேட்டாபேஸ்க்குள்ளே நான் சில வேல்யூஸ்லாம் நம்ம ஆட் பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம டேட்டாபேஸ் மட்டும் தான் வந்துட்டு க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா இந்த டேட்டாபேஸோட நான் ஒர்க் பண்ணணும், கரெக்டுங்களா? ஸோ அதுக்கு நான் என்ன பண்ண அதுக்கு நான் என்ன கீவேர்டு நான் யூஸ் பண்ணணும்னா யூஸ் டேட்டாபேஸோட நேம் ஸ்டூடெண்ட்டுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த இடத்துல இதை நான் இப்போ செலக்ட் பண்ணி ஸோ இது நீங்கள் கிளிக் பண்ணி ரன் பண்ணால் இல்லைன்னா கண்ட்ரோல் என்டர் கூட நீங்கள் கொடுக்கலாம். ஸோ ஓகேங்களா? ஸோ இப்போ நான் இந்த இடத்துல கண்ட்ரோல் என்டர் கொடுத்தேன்னா எனக்கு இப்போ டேட்டாபேஸு நான் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நீங்கள் யூஸ் பண்ண டேட்டாபேஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எனக்கு போல்டு கலரில் எனக்கு இதை ஹைலைட் ஆகிருக்கும், சரிங்களா? ஸோ நீங்கள் எந்த டேட்டாபேஸ் யூஸ் பண்ணுறீங்களோ ஸோ அந்த டேட்டாபேஸ் வரும், ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ எண்டில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம போனஸாக நான் ஒரு டிப் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ இந்த இடத்துல எனக்கு இந்த 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 இடத்துல பார்த்தீங்கன்னா நான் டார்க் தீம் வைக்கணும்னு சொல்லிட்டு நான் பார்க்குறேன். ஸோ ஏன்னா ஒயிட் தீம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த கேஸ் வந்துட்டு எல்லாருக்கும் டக்குன்னு அட்ராக்ட் ஆகாது. ப்ளஸ்ஸு
கண்ணும் வந்து ஒரு சில பேருக்கு வந்துட்டு இது ரொம்ப ரிஃப்ளெக்ஷன் கொஞ்சம் அதிகமாக அடிக்கும். ஓகேங்களா? ஸோ நான் இந்த இடத்துல டார்க் தீம் நான் வந்துட்டு எடுத்துகிட்டு வர போகிறேன். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களுடைய க்ரோம் ப்ரௌசர் எடுத்துக்கோங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா MySQL டார்க் தீம் GitHubன்னு சொல்லிட்டு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டிங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் வர MLeanDROJR, ஸோ இந்த மாதிரி GitHub லிங்க் இருக்கும். இது நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு கொடுக்குறேன். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கணும். ஓகேங்களா? ஸோ நான் இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கோட் editor.xml இருக்குல்ல, ஸோ இதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கரெக்டாக ப்ராபப்ளி 10th லைன்லேருந்து அப் டு 104 வரையும் நினைக்கிறேன். 104 வரையும் காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் விஷுவல் ஸ்டுடியோ கோட் நான் இப்போது ஓப்பன் பண்ண போகிறேன். ஸோ விஷுவல் ஸ்டுடியோ கோட் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக எல்லோரும் இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ நான் இந்த இடத்துல ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ நான் கரெக்டாக இப்போ எங்கே போகணுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த கோட் editor.xml நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஜஸ்ட் உங்களுடைய டிஸ்பிசிக்கு போங்க. போனதுக்கப்புறமா இந்த இடத்துல சி ட்ரைவ் போய்ட்டு ப்ரோக்ராம் ஃபைல்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஸ்க்ரால் டவுன் பண்ணிங்கன்னா MySQL இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல சர்வர் 8.0 இருக்குதா, சாரி இந்த இதில் ஒர்க் பெஞ்ச் இருக்கும். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல டேட்டான்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு கரெக்டாக அதை இங்கே இருக்குது பாருங்கள் கோட் editor.xml. ஸோ இதை நான் என்ன பண்ண போகிறேன்னா விஷுவல் ஸ்டுடியோ கோடுக்கு நான் எத்தனை வர போகிறேன். ஸோ அதுக்கு நம்ம CMDன்னு சொல்லிட்டு நான் கிளிக் பண்ணேன்னா எனக்கு இந்த கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல கோட் ஸ்பேஸ் டாட் சொல்லிட்டு கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போது விஷுவல் ஸ்டுடியோ கோட் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ நான் இந்த இதை நான் கிளிக் பண்ணி கரெக்டாக இந்த 10th லைன்லேருந்து 105 வரையும் செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி காப்பி பண்ணதை பேஸ்ட் பண்ண போகிறேன். இப்போ நான் இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இடத்துல சேவ் பண்ணும்போது இந்த மாதிரி கேட்கும். ஸோ இந்த இடத்துல ரிட்ரை எஸ் அட்மின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கோங்க. ஸோ ஒன்றும் ஆகாது. கொடுத்துட்டிங்கன்னா எனக்கு இந்த இடத்துல சேவ் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ நான் நான் என்ன பண்ண போகிறேன், இதை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இதோ நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ நான் திரும்பவும் நான் MySQL நான் இன்ஸ்டால் பண்ண போகிறேன். சாரி, திரும்பவும் நான் இந்த இடத்துல ஒர்க் பெஞ்சை நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் இப்போ கிளிக் பண்ணேன்னா எனக்கு பார்த்தீங்களா டார்க் தீமாக எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். ஸோ இதோட நீங்கள் இந்த அவுட்லைனும் வந்துட்டு மேட்ச் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எடிட் போயிட்டு ப்ரிஃபரன்சஸ் போங்க. போயிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபாண்ட்ஸ் அண்ட் கலர்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இந்த இடத்துல ஃபஸ்ட்டு எப்போவுமே மோஸ்ட் ஆஃப் த இன்ஸ்டால் பண்ண பார்த்தா இந்த சிஸ்டம் டிஃபால்ட்டுன்னு தான் இருக்கும். ஸோ இது நீங்கள் பார்க்கும்போது இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டு இந்த இடத்துல கோடு பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இப்படி தான் இருக்கும். ஸோ இதை ஓவராலாக எல்லாத்துக்கும் மேட்ச் ஆகிற மாதிரி நான் வந்துட்டு Windows 7 சொல்லிட்டு நான் இந்த இடத்துல கொடுத்துக்கிறேன். நான் இந்த Windows 7 கொடுத்து ஓகே கொடுத்துட்டேன்னா ஸோ இந்த கலருக்கு ஏற்றப்ப அது மேட்ச் ஆகிடும். பார்த்தீங்களா இப்போ எப்படி இருக்குன்னு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் டேபிள் எப்படி நான் இன்சர்ட் பண்ணலாம், ஸோ டேபிள் எப்படி கிரியேட் பண்ணுறது, ஸோ அதுக்குள்ளே எப்படி நம்ம வேல்யூஸில் இன்சர்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்மளுடைய கோடெக்ஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அப்கமிங் வீடியோஸ் உங்களுக்கு அடிக்கடி நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஸோ ஓகேங்களா. ஸோ until then take care, bye.